ஆதவர்ஜனா விடுதலை சிறுத்தையில் இருக்கிறாரு. விடுதலை சிறுத்தையில் இருந்துக்கிட்டே விஜய் கூட்டு புக் ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. தலித்த முதலமைச்சராக்குவோங்கிறாங்க. அப்போ விஜய் முதலமைச்சர் இல்லை, அப்படி தானே? எனக்கு தெரிஞ்சு விஜய் தலித்து கிடையாது, அப்படி தானே? தலித்த முதலமைச்சராக்கிறது தான் லட்சியம்னு ஆதவர்ஜனா சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கு விஜய்கிட்ட வந்து சேர்றாரு? அப்போ அந்த கட்சியில் லயோலாமணின்னு ஒருத்தர் இருக்கார். நல்ல பெரியாரி, அம்பேத்கர், மார்க்சிய, ஈழ, இந்த சின்ன கல்லூரி காலத்திலேருந்தே அந்த எஸ்எஃப்ஐ இந்த மாதிரி அமைப்பில் ஈடுபட்ட தம்பி அவர். நான் அவரை பேசியிருக்கேன். நல்ல அவர்கிட்ட கொஞ்சம் தமிழ் உணர்வு, சாதி ஒழிப்பு, பெரியார் தமிழ் உணர்வுலாம் இருக்குது. பெரியாரிய கருத்துக்களில் உள்வாங்கி இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு அவரை தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். லயோலாமணி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவரையும் சார் அறிவிக்கணும். ஆமாம், தலித்த முதலமைச்சர் ஆகணும்னா அப்போ விஜய்க்கு வாய்ப்பு இல்லை. ஏங்க ஆதவர்ஜனா திருமாவளவனை பற்றி என்ன சொன்னார்? தலித்த முதலமைச்சர் ஆக்குவதற்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு திராணி இல்லை, திமுக ஒரு தலித் கட்சியை ஒடுக்குது, இப்படிலாம் விமர்சனம் பண்ணிட்டு தானே வெளியே வந்தார். இப்போ விஜய் கட்சியில் வந்து அவர் எப்படி விஜய் அப்பாவையும் புசியானதையும் முதலமைச்சர் ஆக்குவாரா? லயோலாமணி மாதிரி மக்களுக்காக போராடுகின்ற, களத்தில் நின்ற, ஈழ பிரச்சனைக்காக போராடிய, சாதி ஒழிப்புக்காக போராடுகின்ற, தொழிற்சங்க உரிமைக்காக போராடுகின்ற அந்த உணர்வு பெற்ற லயோலாமணியை முதலமைச்சராக்குறது தானே சரியாக இருக்கும். ஆதவர்ஜனா உண்மையிலேயே அம்பேத்கரைட், காந்தியவாதி, அவர் அடித்தட்டு மக்களை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டுவதாக இருந்தால் லயோலாமணி தான் முதலமைச்சர் வேட்பாளர். லயோலாமணிக்காக விஜய் பிரச்சாரம் செய்வார். இல்லை, பிசிகால் இருந்தப்போ அங்கே ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது அதே வந்து தாவேக்காவுக்கு அப்ளை பண்ண முடியுமா சார்? அதை சொல்லிட்டு தானே வெளியே வந்தார், புரியுதுங்களா? இப்போ ஆதவர்ஜனா அந்த பேட்டியை பார்த்தா சந்தோஷப்படுவார். எஸ், என்னுடைய கருத்து இதுதான், லயோலாமணியை முதலமைச்சர் ஆக்குவேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இருப்பவர் லயோலாமணி போன்றவரை முதலமைச்சர் ஆக்குவது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஏன்னா விஜய் தலித்து கிடையாது. மேபி லயோலாமணி எனக்கு என்ன சமூகம்னு தெரியல. மேபி லயோலாமணி போன்றவர்கள் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் லயோலாமணி போன்றவர்கள், லயோலாமணி ஒருவேளை இல்லைன்னா லயோலாமணி மாதிரியே வேறு யாராவது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலித்துகள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களை முதலமைச்சராக்குவது தான் சரியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஆதவர்ஜனா அதை முன்னிறுத்துவார்னு நினைக்கிறேன்.